ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Effect of admission by a partner, section 23. ஒரு அட்மிஷன் ஒரு பார்ட்னரை உள்ளே கொண்டு வர்றோம். அது ஒரு பார்ட்னர் செஞ்சார்னா எப்படி என்ன அது எஃபெக்ட் பண்ணணும்னு பார்க்குறோம். பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு பார்ட்னர் ஏஜெண்ட்டாக செயல்படும்போது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளில் பார்ட்னர்ஷிப்புக்காக செய்த செயல்களாக இருந்து அது நார்மலாக பிஸ்னஸ்க்காக நடவடிக்கையாக இருந்தால் அது ஃபேமையும் மற்ற பார்ட்னரையும் கட்டுப்படுத்தும். இல்லை ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒரு பார்ட்னர் செஞ்சார், அந்த ஃபேமுக்கும் பைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது, ஆனால் அவருக்கு சில தடை செய்யப்பட்ட இது இருக்கும்போது அதை மீறி செஞ்சாருன்னு சொன்னால் அது அந்த ஃபேமை கட்டுப்படுத்தாதுன்னு பார்க்குறோம். அந்த ஃபார்முக்கு இவர் செய்கிற செயல்கள் அல்லது ஃபார்மால் இவர் செய்கிறதுக்கு உரிமை இருக்குது இல்லைங்கிறது அந்த தேர்ட் பார்ட்டிக்கு எப்படி தெரியப்படுதுங்கிறத பொறுத்து தான் அது அவரை அந்த ஃபார்மை கட்டுப்படுத்துமா படுத்தாதாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் இது பார்ட்னர்ஸ்குள்ளே வரக்கூடிய டிஸ்பியூட்டுக்கு இது செல்லுபடி ஆகாது. பார்ட்னர்ஸ்குள்ளே வர டிஸ்பியூட்டுக்கு அவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டு தான் செல்லுபடி ஆகக்கூடியதாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 7 டெக்ஸ்ட் 12 என்ன சொல்லுது, எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேரும் பார்ட்னர்ஸ். இவங்க சேர்ந்து செய்கிறது மோட்டார் சைக்கிள் பைக்குடைய ஸ்பேர் பார்ட்ஸை விற்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இந்த இடத்துல ஒரு 3வது நபர் ஜட்டுங்கிறவர் வராரு. அவர் ஒரு யமஹா மோட்டார் சைக்கிள்க்குரிய பார்ட்டை வாங்குறாரு. அவர் எக்ஸ் அணுகிறாரு. எக்ஸ் இது அந்த மோட்டார் சைக்கிளுக்கு உபயோகமான ஒரு ஸ்பேர் பார்ட்டு தான், இது சூட்டபிள் தான் சொல்லி வித்துடுறாரு. ஆனால் அது சூட்டபிளாக இருக்கிறது இல்லை. ஆனால் ஒய்க்கு இந்த நடவடிக்கை பற்றி எதுவும் தெரியாது. அப்போது அந்த மோட்டார் சைக்கிள் டேமேஜ் ஆகுது. இந்த இடத்துல ஜெட்டுடைய லாஸுக்கு போத் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பான்சிபிள் ஆகிறாரு. ஏன்னு சொன்னால் எக்ஸை ஒரு பார்ட்னராக நம்பி தான் ஜெட் அதுக்குள்ளே அந்த மோட்டார் சைக்கிளுடைய பார்ட்டை வாங்குறாரு. அது ஒய்க்கு தெரியாது அப்படிங்கிறத பொறுத்து இந்த இடத்துல ஒய் விலக முடியாது, இல்லை ஃபேமும் விலக முடியாது. எக்ஸுங்கிற ஒரு பார்ட்னருங்கிறத நம்பி தான் ஜெட் அந்த மோட்டார் சைக்கிளுடைய பார்ட்டை அங்கே வாங்கிறதுனால இது அந்த நிறுவனத்தையும் சரி எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேரையும் சரி அது சம்மந்தப்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. அவங்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்குங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் நோட்டீஸ் டு ஆக்டிங் பார்ட்னர், செக்ஷன் 24. த நோட்டீஸ் டு அ பார்ட்னர் 24 சொல்கிறபடி என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஃபேர்மில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னருக்கு அந்த நோட்டீஸ் ஏதாவது ஒன்று வழங்கப்பட்டால், அந்த ஃப்ராட் ஆச்சு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு குறித்து அந்த ஃபேர்முடைய அஃபேர்ஸை பொறுத்து ஒரு பார்ட்னருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தா அது அந்த ஃபேர்முக்கு கொடுத்ததாக கருதப்படும், அல்லது எல்லா பார்ட்னர்ஸுக்கும் கொடுத்ததாக தான் கருதப்படும். ஏன்னா இந்த ஃபேர்முடைய பிஸ்னஸ்க்காக அந்த பார்ட்னருங்க எல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு வியாபாரத்திற்காக அந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டால் அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதாக தான் பொருள் கொள்ளப்படும். எப்படி அப்படிங்கும்போது ஒரு முகவருக்கு அவருடைய முதல்வருக்கு கொடுக்க வேண்டிய நோட்டீஸ் எப்படி அவர் முகவருக்கு கொடுத்தா செல்லுபடி ஆகுமோ அந்த மாதிரி மட்டும்தான். இது ஆக்சுவல் நோட்டீஸாக இருக்கணும். அது ஒர்க்கிங் பார்ட்னர் ரிசீவ் பண்ணியிருக்கணும். ஸ்லீப்பிங் பார்ட்னர் ரிசீவ் பண்ணால் அது மற்ற பார்ட்னரை கட்டுப்படுத்தாது. அதே மாதிரி அது பிஸ்னஸோடைய ஃபேர்முடைய பிஸ்னஸ்க்காக கொடுக்கப்பட்ட நோட்டீஸாக இருக்கணும். அப்போ தான் அது அந்த ஃபேர்முக்கு கொடுக்கப்பட்ட நோட்டீஸாக ஏற்றுக்கொள்ளப்படும். அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கைக்கு கொடுத்தப்பட்ட நோட்டீஸாக இருந்தால் அது ஃபேர்மை கட்டுப்படுத்தாது. இப்போ இது எக்ஸாம்பிள் 8 எக்ஸ்பிளைன் பண்ணுது. PQR 3 பேரும் செகண்ட் ஹேண்ட் குட்ஸை வாங்கி விற்கிற வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க. ஆறுங்கிறவர் ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை எஸ்கிடத்துலேருந்து வாங்குறாரு அந்த ஃபேர்முக்காக வேண்டி.
அந்த டீலிங் அவங்கக்குள்ளே நடக்கும்போது எஸ்ஸுக்கு நடந்துட்டு வரும்போது அந்த கார் வந்து ஒரு திருட்டு கார் அப்படிங்கிறது தெரிய வருது. அது ஆக்சுவலாக எக்ஸ் என்பற ஒரு நபருக்கு உரித்தான காருங்கிறதும் தெரிய வருது. பிக்கும் கியூக்கும் இதை பற்றி எதுவும் தெரியாது. ஏன்னா இதில் வந்து எஸ் தான் டீல் பண்ணுறாரு, எஸ் தான் இல்லை ஆர் வாங்குறாரு. எஸ் கூட இருக்கக்கூடிய நடவடிக்கையினால் அது தெரிய வருது. அப்போது எல்லாருமே வந்து இக்னரண்ட்டாக, பியும் கியூவும் இக்னரண்ட்டாக இருந்தால் கூட அந்த பி கியூஆர் 3 பேரும் அந்த உண்மையான உரிமையாளர் எக்ஸுக்கு கடன்பட்டவராகிறாங்க. இந்த இடத்துல வந்து ஃப்ராட் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சு செஞ்சாங்களா இல்லை ஒரு டாக்டிஸாங்கிறது ஒரு எக்ஸப்ஷனாக எடுத்து அந்த கேஸில் ஃப்ராட் எந்த பக்கத்தில் இருந்ததுன்னு தான் பார்க்க முடியுமே ஒழிய, இதை வந்து யார் உத்தரவு வாங்கியிருந்தாலும் அது மற்ற 2 பேரை கட்டுப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க பிஸ்னஸ் வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் தான். இவங்க வாங்கி விற்கிற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவங்க தான் இருக்காங்க. அதனால் ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை எஸ்கிடத்துலேருந்து வாங்கும்போது இவங்களுடைய எண்ணம் வந்து அது உண்மையானதாக இருந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் அது திருட்டு கார் அப்படிங்கிறது தெரிய வரும்போது இவங்க அந்த எக்ஸுக்கு, அந்த ரியல் ஓனருக்கு கடமைப்பட்டவராக, கடனை திருப்பி தரக்கூடிய, அந்த பொருளை திருப்பி கொடுக்கக்கூடிய, அந்த லாஸை ஈடுபடுத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவராக தான் இருக்கார். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 9. ஏங்கிற ஒரு பிஸ்னஸ் ஃபேர்மில் நடத்தக்கூடிய பிஸ்னஸில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவராக இருக்கார். Of the business bought for his firm certain goods while you know of a particular defect in its goods. ஒரு பார்ட்னர் வந்து அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணக்கூடிய பொறுப்பில் இருக்கார். அவர் சில பொருட்களை இன்னொரு நபரிடத்துலேருந்து வாங்குறாரு. அது வாங்கும்போது அது வந்து டிஃபெக்ட் இருக்கிற குட்ஸ்னு தெரிஞ்சே தான் வாங்குறாரு. விற்பவருக்கும் அவருக்கும் நடுவில் அது வந்து ஒரு நோக்கம், ஒரு அர்த்தத்தோடு செயல்பட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் மற்ற பார்ட்னர்ஸ்க்கு அது தெரிய வரும்போது அவர்களுக்கு அந்த பொருளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த விற்பனையை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா வித உரிமையும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.